விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைப் பொருள்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறோம். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். போதைப் பொருள்கள் வெகுவாக புழக்கத்தில் உள்ளன, அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 அதற்கான வழிவகைகளை கூறுகிறது. எனவே இதனை ஒரு மாநில அளவிலான பிரச்சனையாக கருதாமல் தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் தழுவிய அளவில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொடர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரவு நல்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சீமான் போன்றவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? 15 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த 15 நாட்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது. எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வளவுதான். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ மது விலக்கு வேணும்னு கேட்குறீங்க, தேசிய கொள்கையா? அதுக்கு மாற்று வந்து வேணும், இந்த கல்வி மாதிரி இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை முழுக்க மதுங்கிறத எடுத்துக்கூடாது? அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பகுதியில் ஆர்டிக்கிள் 47 படிப்படியாக ஒட்டுமொத்தமாக முற்றாக மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அது தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு மதுவிலக்கு ஆலோசனை குழு அமைக்கப்பெற்று அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளையும் வழங்கியது. மாநில அரசுகள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று பரிந்துரையில் கூறப்பட்டது. அன்றைய இந்திய ஒன்றிய அரசு அல்லது காங்கிரஸ் அரசு மாநில அரசுகளின் கருத்துக்களை
அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிய முயன்றது. மாநில அரசுகள் அதற்கு அப்போது ஒத்துழைப்பு நல்கவில்லை என்பதனால் அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரவில்லை, அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. எனவே அரசமைப்பு சட்டம் சொல்லுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் 47வது உறுப்பு சொல்லுவது முழு மதுவிலக்கு என்பதுதான், அதற்கு மாற்று என்ற எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில மாநிலங்களை தவிர, பீகார், குஜராத் போன்ற ஒரு சில மாநிலங்களை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசே மதுபானத்தை விற்பனை செய்கிற நிலை இருக்கிறது. மதுவிலக்கு பிரிவு என்று ஒன்று காவல்துறையில் இருக்கிறது. ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. IAS, IPS படித்த உயர் அதிகாரிகளை, அவர்களின் சிறந்த ஆளுமைகளை ஆட்சி நிர்வாகத்தின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல், இதுபோல மதுவை வியாபாரம் செய்வது எப்படி, லாபத்தை பெருக்குவது எப்படி, கடைகளின் எண்ணிக்கையை பெருக்குவது எப்படி என்பதற்கு அந்த அதிகாரிகளின் சிந்தனை, ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. இது வேதனைக்குரியது. அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அல்லது டீஅடிக்ஷன் சென்டர் போன்ற எதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் இல்லை. பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது. அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது. எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது 100 விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும். நல்லச்சாராயம் என்கிற பெயரில் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு, ஆட்சி நிர்வாகத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தான் 100 விழுக்காடு மதுவிலக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.